வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டிசம்பர் 20ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ தான் 1ஆம் தேதி ஆன மாரி இருந்து திடீர்னு 20ஆம் தேதி வந்துடுச்சு. ஓகே எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங் மக்களே. எப்பவும் போல நம்ம கிளாஸ்ல முதல்ல முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ, அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில டிசம்பர் 19ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சாகித்ய அகாடமி விருது தமிழ்ல யாருக்கு கிடைச்சது அப்டின்னா வேங்கடாசலபதி. அதுக்கு அடுத்த கேள்வி நமக்கு யாசகம் கொடுப்பதை குற்றமாக அறிவித்த நகரம் எது? விச் சிட்டி இஸ் செட் டூ கிரிமினலைஸ் பெக்கிங் அப்டின்னு கேட்டிருக்காங்க. இண்டோர் அப்டிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி 10வது சர்வதேச வன கண்காட்சி இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் ஃபேர் எங்க நடைபெற்றது அப்டின்னா போபால்ல. அடுத்த கேள்வி காந்திமை திருவிழா 5 லட்சம் எரும மாடுகளை கொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம். எங்க அப்படின்னா நமக்கு நேபாள்ல. அடுத்த கேள்வி 34வது வியாஸ் சம்மன் அவார்ட், வியாஸ் சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சூரியபாலா அவர்களுக்கு. அடுத்த கேள்வி ஜாம்செட்ஜி டாடா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கிரண் மசூம்தர் ஷா. அதுக்கு அடுத்தது ஃபிஃபால சிறந்த ஆண் வீரர் விருது 2024 யாருக்கு போயிருக்கு அப்படின்னா நமக்கு வினிஷியஸ் ஜூனியர் அவர்களுக்கு. அடுத்த கேள்வி 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறும் அப்படின்னா உத்தரகாண்ட் டெஹ்ராடூன்ல. அடுத்த கேள்வி கோவா விடுதலை தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 19. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. டிசம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஓகேவா? தமிழ்நாடு நியூஸ்ல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது நான் எப்பவுமே சொல்றதுதான். நம்மளுடைய சிஎம் எங்க போறாரோ அப்படியே பின்னாடியே போணும். அதாவது இந்த ஒரு ஒரு காமெடில அதாவது வடிவேல் ஒருத்தருக்கு பேண்ட் பாக்கெட் பின்னாடி கைய விட்டுருவாரு. அப்படியே கூடயே ஃபாலோ பண்ணுவார்ல. அதே மாரி நம்மளுடைய சிஎம்ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிஎம்ஐயும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சிஎம் இப்ப எங்க போயிருக்காரு அப்படின்னா ஈரோடுக்கு போயிருக்காரு. ஈரோடுல சில அரசு நிகழ்ச்சிக்கா கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. பிஎம் இங்க தான் இருக்காரு. ஆனா கொஞ்ச நாள்ல குவைத் போறாரு. ஓகேவா? அதாவது இந்திரா காந்திக்கு அப்புறம் குவைத் போகக்கூடிய பிரதமர் யார் அப்படின்னா அது நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகேவா? இந்த மாரி. ஈரோட்ல போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. ஓகேவா? அந்த திட்டத்தினுடைய 2 கோடியாவது பயனாளி. ஓகேவா? 2 கோடியாவது பயனாளி. அதாவது அப்போ இதுவரைக்கு 1,99,99,999 பேர் இந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்காங்களாம். 2 கோடி பேருக்கு 2 கோடியாவது அந்த யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஈரோட்ல நஞ்சனாபுரத்துல தான் இந்த 2 பயனாளி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நமக்கு கேள்வி எப்படி கேட்பான்னா 2 கோடியாவது பயனாளி எங்க அப்படின்லாம் கேட்க மாட்டான். அது திட்டத்த பத்தி கேள்வியா நமக்கு எக்ஸாம்ல கேட்பான். வென் வாஸ் த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்லாம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா, சரியா சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2021. எப்ப தொடங்குச்சுன்னு மட்டும் இல்ல, எங்க தொடங்குச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சமணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. சமணப்பள்ளின்னு ஒரு ஊர். எங்க இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சமணப்பள்ளி. ஓகேவா? இந்த திட்டம் என்ன அப்படின்னா, மக்களை தேடி மருத்துவம். ஓகேவா? மக்கள தேடி போய் மருந்து குடுக்கக்கூடிய திட்டம். அதாவது முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, 45 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா நெறைய அது இப்பல்லாம் சின்ன வயசுலயே சுகரு, பிபிலாம் வருது. ஆனா இந்த திட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 45 வயசு மேல இருந்து பிபி, சுகரு இந்த மாரி நோயெல்லாம் இருக்கவங்களுக்கு டைரக்ட்டா வீட்டுக்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் குடுப்பாங்க. இதுதான் இந்த திட்டம். ஓகேவா? ஆனா இதுல திட்டத்துல இன்னொரு எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் சொன்னது என்ன அப்டின்னா, அதாவது ஒரு வாட்டி தான் சார் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆளே காணோம் சார் அப்டின்னு சொல்றாங்க. பட் அப்டி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். 2021 அப்டிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அடுத்தது அப்படியே தேசிய செய்திகள் போயிடலாம். நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வீட்டுக்கு மேல ஏதோ வச்சு கட்டிட்டு இருக்காங்க. ஆண்டனாவா அப்படின்னு பார்த்தா இது ஆண்டனா இல்ல. இது சோலார் ரூஃப்டாப். ஓகேவா? சோலார் ரூஃப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார் ரூஃப்டாப் மூலமா நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட்ட நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அது சம்பந்தமா தான் ஒரு கேள்வி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விச் ஸ்டேட் டாப்ட் இன் த ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்? மேற்கூரை சோலார் நிறுவலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க மக்களே. பிரதான் மந்திரி சூரிய கர் சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஓகேவா? இது ஹிந்தில இருக்கும். நான் என்னன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சூரியனா என்னது? சூர்யானா சூரியன் அர்த்தம். ஓகேவா? கர்னா என்னது? வீடு. பிஜ்லினா கரண்ட். ஓகே. பிஜ்லினா கரண்ட் அப்படின்னு அர்த்தம்.
அப்ப அதாவது இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய கர் முஃப்த் பிஜிலி திட்டம். யோஜனானா திட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மக்களே கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி 15, 2024ல இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்ச திட்டம் தான். இந்த திட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 1 கோடி வீடு, அதாவது 1 கோடி வீடுகளுடைய மேற்கூரைகள்ல வந்து என்ன வைக்கணும் அப்படின்னா, இந்த சோலார் ரூஃப்டாப் வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஏமா வச்சிருக்காங்க. ஓகேவா? சோலார் ரூஃப்டாப்னா என்னது? இதுதான் இந்த சோலார் ரூஃப்டாப். ஓகேவா? சோலார் ரூஃப்டாப் வந்து எப்பத்துக்குள்ள வைக்கணும்? 2027க்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக நம்ம கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து வைக்கிறதுக்கு மானியம்லாம் குடுக்குறாங்க. எவ்வளவு மானியம்? சப்சிடி எவ்வளவு குடுக்குறாங்க அப்படின்னா 40 அதாவது இது வாங்குற காசுல 40% வரைக்கும் மானியமா குடுக்குறாங்க. சப்சிடியா குடுக்குறாங்க. ஓகேவா? சோ இது மூலமா என்ன கிடைக்கும்? இத வச்சா நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? நீங்க வச்சு பாருங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான கரண்ட் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கரண்ட் பில் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு 300 யூனிட் கரண்ட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 300 யூனிட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாரி இதன் மூலமா கவர்ன்மென்ட்க்கு வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 75,000 கோடி வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 75,000 கோடி. இப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேல நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அத நம்ம வந்து சேல் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் இந்த திட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிப்ரவரி 15, 2024 1 கோடி வீடுகளினுடைய மேற்கூரையில சோலார் ரூஃப்டாப் அமைக்கிறது. 2027க்குள்ள இதுக்காக கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து மானியமும் குடுப்பாங்க. 40% வரைக்கும் 300 யூனிட் கரண்ட் வரைக்கும் இது பண்ணிக்கலாம் மக்களே. சோ இந்த மாரி வச்சுக்கலாம். ஆனா என்ன இதுல மேட்டர் அப்டின்னா, இதுல வந்து ஒரு முக்கியமான சிரமம் என்ன அப்டின்னா வந்து, இது முதல்ல இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இருக்குல்ல. முதல்ல வந்து நம்ம இத அமைக்கிறதற்கான காசு கொஞ்சம் அதிகம். ஓகேவா? சோ அமைக்கிறதுக்கான காசு கொஞ்சம் அதிகனால தான் இத நெறைய பேர் போமாட்டாங்க. பட் அமைச்சாங்க அப்டின்னா, அடுத்தது வந்து அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். இப்ப கேள்வி வந்து எந்த மாநிலத்துல அதிகமா இந்த திட்டத்தின் கீழ சோலார் ரூஃப்டாப் அமைச்சிருக்காங்க அப்டின்னா, ஆப்ஷன் சி குஜராத் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ முதல் இடத்துல வந்து குஜராத், 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல உத்தரப்பிரதேஷ் தான் இருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஆர்டர். குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இங்க தான் அதிக அளவான கிட்டத்தட்ட லட்சக்கணக்குகள் மேல வந்து பாத்தீங்க அப்டின்னா வந்து சோலார் ரூஃப்டாப் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு டேட்டா. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்டின்னா வந்து ரொம்ப நாளா இந்த மூஞ்ச பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ இது யாரு அப்படின்னா வந்து வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வர் யாரு? நம்மளுடைய மம்தா பானர்ஜி. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்ச நாள்ல இந்தியா கூட்டணியில இருந்து வெளிய போயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. சோ மம்தா பானர்ஜி புதுசா ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாரு? மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வர் வெஸ்ட் பெங்கால். சோ என்ன திட்டம் அப்படின்னா, பங்க்லார் பாரி. ஓகேவா? விச் ஸ்டேட் லான்ச் த பங்க்லார் பாரி ஸ்கீம். பங்க்லார் பாரி திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ள இந்த மாதிரி வந்து வேற ஸ்டேட் உடைய ஸ்கீம்ஸ் வந்து ஜஸ்ட் பேரை கொடுத்துட்டு எந்த ஸ்கீம் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா டைரக்டா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு போட்டுடலாம் மக்களே. இது என்ன ஸ்கீம்னு ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். சிம்பிளா சொல்றேன். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம். ஓகேவா? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் தான் இந்த பங்க்லார் பாரி அப்படிங்கிற இந்த திட்டம். ஓகேவா? சோ வெஸ்ட் பெங்கால் பத்தி சமீபத்துல ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யுனெஸ்கோ இருக்காங்கல்ல. சோ யுனெஸ்கோ வந்து யுனெஸ்கோவுடைய டாப் ஹெரிடேஜ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல முதல்ல சொல்றேன். தமிழ்ல ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேவா? டாப் ஹெரிடேஜ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அதாவது யுனெஸ்கோவால பரிந்துரைக்கப்பட்ட இந்த பாரம்பரிய சுற்றுலா தலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம். யுனெஸ்கோவால பரிந்துரைக்கப்பட்ட பாரம்பரிய சுற்றுலா தலம் வந்து என்ன அப்படின்னா மேற்கு வங்காளம் அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரலாம் நமக்கு எக்ஸாம்ல. ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப யார பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து யாரெல்லாம் பார்த்தோம் முதல்ல. சோ நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம வீட்டுக்கு மேல வந்து சோலார் ரூஃப் கட்டணும். அதுக்கு அடுத்து அப்படியே வெஸ்ட் பெங்கால் போனோம். இப்ப வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அப்படியே எங்க வரப்போறோம் அப்படின்னா பெங்களூருக்கு வரப்போறோம் மக்களே. சோ இவர் யாரு அப்படின்னா வந்து நம்ம இந்தியன் ஆர்மி இருக்குல்ல, இந்திய ஆர்மி உடைய தளபதி. ஓகேவா? சோ இந்தியாவினுடைய போர்ப்படை தளபதி அப்படின்னு சொல்லலாம். உபேந்திர திவேதி. ஓகே, உபேந்திர திவேதி அப்படிங்கிறது இவருடைய பெயர். என்ன பையன் ஏதோ ஒன்ன வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாத்துடலாமா? வேர் வாஸ் இந்தியன் ஆர்மிஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்குபேஷன் சென்டர் இனாகிரேட்டட். இந்திய ராணுவத்தின்
செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பெங்களூர்ல திறக்கப்பட்டது மக்களே. சோ இந்தியன் ஆர்மின்னு சொன்னோனே, இந்தியன் ஆர்மியோட ஹெட் யாரு? உபேந்திர திவேதி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உபேந்திர திவேதி. உபேந்திர திவேதி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. சோ இந்த இந்த மையம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆர்மில வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள உருவாக்குறதுக்கான ஒரு சென்டர் தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்குபேஷன் சென்டர். எங்க அப்படின்னா பெங்களூர்ல. சமீபத்துல பெங்களூர்ல கூட ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த பிம்ஸ்டெக் எனர்ஜி சென்டர். பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பினுடைய இந்த எனர்ஜி சென்டர் வந்து எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெங்களூர்ல அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாமோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டோ பார்த்தா தெரியுது. இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு வந்து தெரிய கஷ்டமா இருக்கும். ஏதோ மீன் மாதிரி இருக்கும். இது மீன் இல்ல மக்களே, டால்பின். ஓகேவா? சோ சாதா டால்பின் இல்ல. இது வந்து கேஞ்செட்டிக் டால்பின். ஓகேவா? கங்கை நதி டால்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கங்கை நதி டால்பின் என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள போய் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் டேக்கிங் ஆஃப் கேஞ்செட்டிக் ரிவர் டால்பின் டுக் பிளேஸ்? கங்கை நதி டால்பினின் முதல் செயற்கைக்கோள் குறியிடல் எங்கு நடந்தது? அது என்ன சார் செயற்கைக்கோள் குறியிடல்? சோ செயற்கைக்கோள் குறியிடல்ல என்ன அப்படின்னா, நான் இருக்குல்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல, ஆபரேஷன் பண்ணல. சோ அதுக்கு மூலம் அத வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஜிபிஎஸ் ஒரு கருவி மாதிரி, ஒரு சேட்டலைட் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ ஜியோ டேகிங், அத வந்து டேக் பண்ணி அத வந்து ட்ராக் பண்றதுக்கு எங்கெல்லாம் போகுது. சோ அப்படி எதுக்காக பண்ணும்? இப்போ வந்து மேல சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஜிபிஎஸ் ஒரு கருவி அதுக்குள்ள செட் பண்ணி வச்சிருவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அப்ப அது வந்து எங்கெல்லாம் போகுது, அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அது வந்து இந்த சீசன்ல இங்க இருந்து எங்க போகுது, அந்த சீசன்ல அங்க இருந்து எங்க வருது, எங்க ஸ்டே பண்ணி தங்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்றதுக்காக தான் இது பண்ணிருக்காங்க. சோ இது எங்க முதல்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா, அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா நதியில ஒரு ஆண் கங்கை நதி டால்பினுக்கு தான் இதை வந்து பண்ணி விட்டுருக்காங்க, ஜியோ டேகிங் அப்படிங்கறத. இனி அதை ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கேஞ்செட்டிக் ரிவர் டால்பின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த கேஞ்செட்டிக் ரிவர் டால்பின், இந்த கங்கை நதி டால்பின் தான் நம்ம இந்தியாவினுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம். ஓகேவா? நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா. தேசிய நீர்வாழ் உயிரினம், தேசிய நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னு, நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா கங்கை நதி டால்பின். அதை எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 18 மே 2010. ஏன்னா டேட் கேட்பாங்க, இல்ல வெறும் மந்த் அண்ட் இயரை வச்சு கூட கேட்கலாம். 18 மே 2010 தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க மக்களே. நெக்ஸ்ட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டால்பின் இருக்குல்ல, இந்த டால்பினுடைய ஐயூசிஎன் ஸ்டேட்ஸ். ஐயூசிஎன்னா இதனுடைய அந்த நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரி. ஓகேவா? கேட்டகரி என்ன இருக்கு? என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கு. என்ன ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, இந்த டால்பினுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஓகேவா? இந்த டால்பினுக்கு வந்து கண்ணு தெரியாது. அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத சூசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூசு அப்படின்னு இதனுடைய பேரா சொல்லுவாங்க. கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது. அந்த மாதிரி பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இந்த டால்பின்காகவே ஒரு சரணாலயம் இருக்கு. இந்த சரணாலயத்துடைய பேர் என்ன அப்படின்னா, விக்ரம்ஷீலா. விக்ரம்ஷீலா கேஞ்செட்டிக் டால்பின் சான்சுரி. ஓகே, சான்சுரி. விக்ரம்ஷீலா கங்கை நதி டால்பின் சரணாலயம். விக்ரம்ஷீலானாலே தெரியும் எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்குது. விக்ரம்ஷீலா கங்கை நதி டால்பின், கங்கை டால்பின் சரணாலயம் எங்க இருக்கு? விக்ரம்ஷீலா. ஓகே, தமிழ்லையும் எழுதலாம். விக்ரம்ஷீலா எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு மக்களே. அதே மாதிரி இந்தியாவிலே வந்து எந்த மாநிலத்துல அதிகமாட்டு இந்த கங்கை நதி டால்பின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ்ல தான் அதிகமான கங்கை நதி டால்பின் இருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அப்படியே அடுத்த கேள்வி போயிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரி எல்லாமே வந்து ஒரு மாதிரி தங்க நாணயம், தங்கமும் சில்வரும் மாதிரி இருக்கு. தங்கமும் சில்வரும் இல்ல, இது வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னா, அது ஒரு வகையான ஒரு 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 எண்ம நாணயம். எண்ம நாணயம் அப்படின்னு சொல்லும்போது டிஜிட்டல் கரன்சியை தான் வந்து ஒரு ஒரு வகையான டிஜிட்டல் கரன்சி தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி. ஓகேவா? இந்த கிரிப்டோல வந்து இந்தியால அதிகமாட்டு வந்து எந்த எந்த சிட்டி, எந்த நகரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லி. ஓகேவா? சோ ஆன்சர் டெல்லி. சோ டெல்லி தான் வந்து, டெல்லி சைட்ல தான்
அதிகமா இந்த கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ற ஒரு பழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. டெல்லி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. இது காயின் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நமக்கு இது தெரிய வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவார்டு. ஸோ நெக்ஸ்ட் அவார்டு வந்து இப்ப யாருக்கு அவார்டு குடுக்க போறோம் அப்படின்னா, இது யாருன்னு தெரியுதா இது? அதாவது எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் படம்லாம் பெருசா பார்த்ததில்ல. இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களுக்கு இவர கண்டிப்பா ஒரு 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 மிகப்பெரிய இந்த நடிகர். அதாவது டாம் டாம் குரூஸ் ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நமக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி தான். எனக்கு டாம் குரூஸ் தெரியாது நிஜமாட்டு. மிஷன் இம்பாசிபிள் இந்த படத்துலலாம் நடிச்சிருக்காரு போல. அ அது பெரிய பெரிய அங்க பயங்கரமான இது போல. ஸோ மிஷன் இம்பாசிபிள் படத்துல நடிச்ச டாம் குரூஸ் அவர்களுக்கு வந்து அமெரிக்காவினுடைய க க அ கடற்படையின் உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஹூ ரிசீவ்ட் யுஎஸ் நேவிஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்? அமெரிக்க கடற்படையின் உயரிய சிவிலியன் விருதை பெற்றவர் யார்? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாம் குரூஸ் அப்படிங்கிறது. இந்த கிறிஸ்டோபர் நோலன் உங்களுக்கு யாருன்னு தெரியும். அதாவது இந்த போன வருஷம் இந்த ஆஸ்கர் விருது. ஆஸ்கர் விருத வந்து ஃபுல்லா அள்ளிட்டு போச்சு ஒரு படம். ஆப்பன்ஹைமர் அப்படிங்கிறது. அந்த ஆப்பன்ஹைமர் படத்தினுடைய டைரக்டர் தான் இந்த கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிறவரு. கிறிஸ்டோபர் நோலனுக்கு வந்து என்ன அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா, யுகேல பிரிட்டிஷ்ல நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சிருக்கு. யாருக்கு? கிறிஸ்டோபர் நோலன். சோ நைட்ஹுட் பட்டம் கிடைச்சுன்னா சர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம சர் வில்லியம் தாமஸ், சர் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய சர்லாம் இருக்கும்ல. அந்த சர் அப்படிங்கிற பட்டம் எப்படி எப்போ வரும் அப்படின்னா, நைட்ஹுட் பட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்டோபர் நோலனுக்கு சர் அப்படிங்கிற இது வந்துரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு அவார்டு. ஓகேவா? இன்னொரு அவார்டு. இது வந்து ஒரு இந்தியருக்கு வேற ஒரு நாட்டுல இருந்து கிடைச்சிருக்கு. எந்த நாட்டுல என்ன விருது அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். அதாவது ஹூ வாஸ் கன்ஃபர்ட் த ராயல் ஹானர் பை த பூட்டான் கவர்மெண்ட்? பூட்டான் அரசால் ராயல் கௌரவ பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, அருண் கபூர் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அருண் கபூர். அருண் கபூர் வந்து ஒரு 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 எஜுகேஷனிஸ்ட். ஓகேவா? அதாவது ஒரு கல்வி தந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நிறைய காலேஜ்லாம் கட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ எங்க அப்படின்னா இந்தியாலயும் இருக்கு. இந்தியா, பூட்டான், நேபாள் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல. ஸோ அது மாதிரி கல்விக்காக பூட்டானுடைய கல்விக்காக நிறைய பாடுபட்டனால அவருக்கு இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ரெட் கலர் ஸ்கார்ஃப் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த ரெட் கலர் ஸ்கார்ஃப் அப்படிங்கிறது ஒரு உயரிய இது மாதிரி. ஸோ இந்த விருது வந்து பொதுவா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அங்க பூட்டான்ல உள்ள அரசு உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய விருது. இது பெரிய அளவுக்கு வந்து வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அருண் கபூர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வினேஷ் போகட்னு ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னு தெரியுதா? அதாவது மல்யுத்த வீராங்கனை. கடைசியில அதாவது கோல்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா வந்து அங்க அதாவது வாழ்க்கையில ஒரு சான்ஸ் இழந்துச்சு அப்படின்னா இன்னொரு சான்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி காங்கிரஸ்ல சேர்ந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இந்த வினேஷ் போகட் பத்தி ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அதாவது 2024ல இந்தியால கூகுள்ல அதிகமா தேடப்பட்ட நபர் யாரு அப்படின்னா வினேஷ் போகத். ஓகேவா? சோ இந்தியா 2024ல கூகுள்ல இந்தியால அதிகமா தேடப்பட்ட நபர் மோஸ்ட் சர்ச்டு பர்சன் யாரு அப்படின்னா வினேஷ் போகத் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்யுத்த வீராங்கனை ரெஸ்லிங். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகேவா? விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல இன்டர் கான்டினென்டல் கப். ஓகேவா? சோ எங்க நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். விச் டீம் வந்து இன்டர் கான்டினென்டல் கப் 2024 எந்த அணி ஜெயிச்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரியல் மேட்ரிட் அணி தான் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்ல இந்த இந்த பச்சுகா அப்படிங்கிற அணிக்கும் ரியல் மேட்ரிட் அணிக்கும் போட்டி நடைபெற்றது. அதுல ரியல் மேட்ரிட் அணி ஜெயிச்சிட்டாங்க. போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா கத்தாரு. இன்டர் கான்டினென்டல் கப் எந்த விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டா ஃபுட்பால். ஓகேவா? சோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே பார்க்க கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய லைக் எல்லாம் என்னுடைய ஒரு மோட்டிவேஷன். போற போகல அப்படியே ஒரு லைக்க பண்ணிட்டு அடுத்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? டன். சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. முக்கியமான தினங்கள் பார்த்துடலாம். முக்கியமான தினங்கள்ல இன்னைக்கு என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித ஒற்றுமை தினம். ஹியூமன் சாலிடாரிட்டி டே. சர்வதேச மனித ஒற்றுமை தினம் வந்து எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா டிசம்பர் 20. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நிறைய பேர்ல 1 2 பேர் கேக்குறீங்க. சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்பதான் நமக்கு வந்து நீங்க தமிழ்நாடு நேஷனல் இன்டர்நேஷனல் இப்படின்னு போகாம நம்ம சிலபஸ்ல இருக்கிற மாதிரி ஜாகிரபி தனியாட்டு, அதே மாதிரி யூனிட் 5 தனியாட்டு, யூனிட் 6 தனியாட்டு போங்க சார் அப்படின்னு. ஆக்சுவலி இப்படி போறது கரெக்டான ஒரு அப்ரோச் இருக்காது. ஓகேவா?
நம்ம எதுக்குள்ள ஃபிட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகாது. நம்ம போற அப்ரோச் வந்து ஸ்டாண்டர்டான அப்ரோச். டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தவங்களும் சரி, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் முக்கியமா சொல்றேன். நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் அப்படியே படிச்சிருங்க. ஓகேவா? சார் இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் கேட்க மாட்டாங்களா? ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் குடுக்கவே இல்ல. அதனால கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேள்வி கேட்கறாங்க, கேட்கல. கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாமே படிச்சிருங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள வார்த்தையில நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். நம்ம எப்படி இப்ப எடுத்துட்டு இருக்கோமோ அதே மாரி தான் படிக்க போறோம். ஓகேவா? சோ ஹிஸ்டரி சிலபஸ மாத்துன உடனே காந்தி பண்ண ரோல் மாறாது. ஓகேவா? அதனால என்ன என்ன இது பண்ணுதோ அது அப்படியே படிங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அக்டோபர் 2024ல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிடும் மக்களே. சோ இதுல வாரந்தோறும் உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிருவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்பிடும். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப் வரும். அதே மாதிரி மந்த்லி ஒன்னும் கம்பைல் பண்ணி அனுப்பிடும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே இருக்கும். சோ இதுல வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? சோ மெட்டீரியல் வந்து என்ன இருக்குல்ல, இப்போ டெஸ்ட் இது வந்து மெட்டீரியல் இப்படி நம்ம கிளாஸ்ல இது வந்து டிசம்பர் 2nd வீக் உள்ளது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், அதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இதுல ஆட் பண்ணி ஒரு காம்பாக்டான மெட்டீரியலா இது இருக்கும். இது இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. சோ அதே மாதிரி வந்து டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட். அது ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச், சூஸ் த கரெக்ட் பேர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வேணுமோ நீங்க 9445275642 அப்படி இந்த நம்பருக்கு 750 போன்பே அல்லது ஜிபேல பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணா போதும் மக்களே. ஸோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் வந்துரும், நவம்பர் வந்துரும், டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கும் செகண்ட் வீக்கும் வந்துரும். ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுல இருந்து எந்த எக்ஸாம் படிச்சிருந்தாலும் இது மட்டும் போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்கோயிங் பேட்சஸ் பத்தி சொல்லிடுறேன். குரூப் 2A யாராவது கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, மெயின்ஸ் கிளாஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மெயின்ஸ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். அதாவது 4 சப்ஜெக்ட் கிளாஸ், அதே மாதிரி 15 டெஸ்ட். இதுக்கான டீடைல்டான ஸ்கெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மக்களே. அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸ்கெடியூல் எல்லாமே இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிசம்பர் 23ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? 23ஆம் தேதியில இருந்து டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது. அதனால தான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய மிஷன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற குரூப் 1 and 2க்கான டெஸ்ட் பேட்ச் 48 டெஸ்ட். இது ஃபுல்லாவே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது மக்களே. ஸோ இந்த பேட்ச் டிசம்பர் 30 ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 2699 இந்த 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 ஃபீஸ் வந்து இந்த நம்பருக்கு வந்து ஜிபே அல்லது போன்பே பண்ணி இதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். இதற்கான ஸ்கெடியூலும் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனுக்கு வந்துட்டோம் மக்களே. நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆர்கே முகர்ஜி. இன்னைக்கான கேள்வி, இன் விச் இயர் மெட்ராஸ் ஸ்டேட் வாஸ் ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு? மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது? இதற்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு மக்களே. அதுல டெய்லி குவிஸ் போடுவோம், நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி வந்து இன்ஸ்டன்ட் நியூஸ், ஏதாவது அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு டப்புன்னு அதுல சொல்லிடுவோம். அதெல்லாம் மறக்காம அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து முதல்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி இது பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ணா கூட வரும். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021ல ஆரம்பிக்கப்பட்டது. ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டலேஷன்ல குஜராத் தான் அதிகமா இருக்காங்க. பங்களார் பாரி திட்டம் வந்து மேற்கு வங்காளத்தினுடையது. நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மியுடைய இந்த ஏஐ இன்குபேஷன் சென்டர் எங்க ஓபன் பண்ணாங்கன்னா பெங்களூர்ல. இந்த கேஞ்சட்டிக் ரிவர் டால்பினை வந்து சேட்டலைட் டேகிங் செயற்கைக்கோள் குறியிடல் எங்க நடந்தது அப்படின்னா அஸ்ஸாம்ல. கிரிப்டோ கின்சன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல டெல்லி தான் முதலிடத்துல இருக்காங்க. யுஎஸ் நேவியுடைய உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா டாம் க்ரூஸ் அவர்களுக்கு. பூட்டானுடைய அந்த ராயல் ஹானர் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அருண் கபூர் அவர்களுக்கு. அடுத்த கேள்வி, இன்டர் கான்டினென்டல் கப் ஜெயிச்சது யார் அப்படின்னா ரியல் மேட்ரிட் டீம். மனித ஒற்றுமை தினம் டிசம்பர் 20ஆம் தேதி. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா
மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலையில 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.